கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உனக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் உன்னிடத்தில் கேட்பது என்ன? 5 காரியம் உண்டு. அது என்ன என்பதை வசனத்தோடு பார்ப்போம். நம்பர் 1, தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. நம்பர் 2, அவர் வழிகளிலெல்லாம் நடந்து. நம்பர் 3, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. நம்பர் 4, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரையே சேவித்து. நம்பர் 5, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? உபாகமம் 10வது அதிகாரம் வசனம் 12, 13. அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, இந்த 5 காரியம் அப்பா, நீர் எதிர்பார்க்கின்ற இந்த 5 காரியம், அதுவும் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீர் எதிர்பார்க்கிற இந்த 5 காரியங்களும் எங்களிடத்தில் காணப்பட நாங்கள் கை கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசப்பா. உமக்கு பயப்படுகிற பயம், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா உம் வழிகளில் நடக்க ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூற, உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மை சேவிக்க ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற காரியத்தை அப்பா எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.